ஹாய் வணக்கம். ஒரு பேசிக் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத வந்து நான் என்னோடய வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதோட பேக் சட்டை வந்து அளந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேங்க. இதை யார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. வாங்க பார்க்கலாம். 34 இன்ச்சை எடுத்துக்கிட்டு 34 இன்ச்சு இடுப்பு பகுதி ப்ளஸ் 10 இன்ச்சை கூட்டினீங்கன்னா 44. 44 இன்ச்சை 4ஆல் வகுத்தீங்கன்னா 11 இன்ச்சு வரும். இதுதான் இடுப்போட சுற்றளவு. ஓகே, கட் பண்ணிக்க. 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் அளவு எவ்வளோ? இது வந்து இது சொல்கிறேன். இப்போ இங்கே பேக்லேருந்து எடுங்க. இப்போது பேக்கோட அளவை எடுக்கணும். பேக்கோட அளவு 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சை கூட்டிக்கிட்டிங்கன்னா தையலுக்கு மேலே அட்டத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சும் கீழே மடிச்சடிக்க ஒரு 1.25 இன்ச்சும் சேர்த்தா மொத்தம் 15.5 இன்ச்சு பேக்கோட உயரம். அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 15.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே 15.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கோட அளவும் மார்க் பண்ணியாச்சு. இடுப்போட சுற்றளவுலேருந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறத ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது 1.25 இன்ச்சு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க். கீழே அந்த 1.25 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் தையலுக்கு ஒரு 1/4 சிஎம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/4 சிஎம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு. இப்போது பேக்கோட ப்ளவுஸை 2ஆக மடித்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குது அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இது சரியான அளவு, இது வெட்டுறதுக்கு கரெக்டாக ப்ளவுஸை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சோன்னா அட்டத்துக்கு துணி போக இது சரியான அளவு, இது வெட்டுறதுக்கு எவ்வளோ வருது? 2.25 இன்ச்சு வருது. அட்டோ 2.25. அப்போது கீழே வந்து ஒரு 1/4 சிஎம் கூட்டிக்கிட்டு 3 இன்ச் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் எப்படி வேணாலும் ஒவ்வொருத்தவங்களும் வர்றதுக்காக இது வந்து ரவுண்ட் ஷேப்கான அளவு. அதை யாரும் எப்படி வேணாலும் குறைஞ்சி எடுத்துக்கலாம். அவங்க டிசைனை பொறுத்து எடுத்துக்கலாம். அது ரவுண்டு வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப். அதான் அவங்க யாருக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த நெக் ஒரு ரவுண்டு வந்து கையில் வரைஞ்சிக்கோங்க. ஓகே. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா புரியாது. இப்போ இதுக்குள்ள இருந்ததுனால டக்குனு ஈஸியா வீடியோ பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அட்டை வந்து 2.25 இன்ச்சு இருக்கு. அப்போ தையலுக்கும் கை தையலுக்கும் சேர்த்து ஒரு 3 இன்ச் வச்சோம்னா சரியா இருக்கும். உள்ள இது சரியான அளவு, இது வெட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு, இது அட்டம், இது வெட்டுறதுக்கு. இப்போது இடுப்பளவு 34 இன்ச்சு வர்றதுக்கு ஒரு 6 இன்ச்சு ஹார்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மினிமம் 8 தானே? அப்படி இல்லை. 6 மேக்ஸிமம் பொறுத்து தான். 34 இன்ச்சுக்கு வந்து ஒரு 6 வைக்கலாம். இப்போ இவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க? கிட்டத்தட்ட அவங்களும் அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. சொன்னேன்ல. இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் அப்படி வச்சுட்டு தையலுக்கு நேரம் ஒரு மார்க்கு, இது வந்து வெட்டுறதுக்கு, இது ரெடி அளவு. ஓகே. எவ்வளோ இருக்கு? 6 இன்ச்சு. ஓகே. இந்த 6 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க.
சிலதுல 8 வைங்க அப்படின்றாங்க. எட்டெல்லாம் அவங்க என்ன மார்க்கோ தெரில. இது நம்ம அளவுக்கு இது கரெக்டா அவங்க என்ன ப்ளவுஸ் இருக்கோ மேக்ஸிமம் 8 மேக்ஸிமம் 7 வரைக்கும் போகுமா? அது இந்த லென்த் இருக்கு இல்லையா, ஒரு போட் நெக்கு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் வந்து என்னன்னா இங்க கூட கூட இங்க இறங்கணும். ஓ, இங்க இறங்க இறங்க இங்க உள்ள வரணும். ம் ம் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே கரெக்டா இங்க 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஓகே மார்க் பண்ணிட்டு இந்த பீஸு 6ஆ இதுல சென்டர் பாயிண்ட் 3 ம் இங்க 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே இது சென்டர், இது நம்மளோட அளவு. ம் இப்போ கரெக்டா இந்த பாயிண்ட்டையும் அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிருங்க. ஓகே இது வந்து பேக் அளவு. இப்போ பேக் அளவு ரெடி. இதை கட் பண்ணோம்னா பேக் ரெடி. பேக் ரெடி. அந்த ஒயிட் துணி எடுத்து அந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ பேசாம உன்னோட வாய்ஸ்லேயே அப்படியே கொடுத்துட்றேன் நான். நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதே போதும்னு நினைக்கிறேன். கிளியராக கட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அப்படின்னா பேக் பிட்டு பேக் பார்ட் ரெடி. பேக் பார்ட்டு ரெடி. அங்கே ஒரு இடத்துல ஜக்கா மட்டும் போட்டுட்டு இங்கே தையல் போடுறதுக்கு ஒரு ஜக்கா. ஸ்டிச்சிங் ஜக்கா வந்து ஸ்டிச்சிங் ஜக்கா அந்த பக்கம். இப்போ பேக் ரெடி. இப்போ ஃப்ரண்ட் அப்படியே இங்கே போட்டுட்டு கிராஸ் கட் ப்ளவுஸ்னால இதை அப்படியே இப்படி கிராஸாக. ஏன் இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டால் வந்து நல்லா இருக்காது? இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட் கிராஸ் கட் தான் மேக்ஸிமம் எல்லாருமே. மேக்ஸிமம் நெட் கட்டிங்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கிராஸ் கட்டிங் போட்டு அப்படியே பேக் பார்ட்டை அப்படியே ஒரு ஜெராக்ஸ். ஓகே, அப்படியே பேக் பார்ட்டை அப்படியே ஒரு ஜெராக்ஸ். பேக் பார்ட்டை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அது இந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணணும். இருக்கட்டும். ஆமாம் இருக்கட்டும். ஓ, அந்த ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டுக்கு நெக் வரையிறனால இதை அப்படியே வச்சு எடுத்துட்டு ஓகே இந்த பீஸை அப்படியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட்டை அவங்களோட அளவு நெக்கு வரை அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக வச்சு ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு நெக் வந்து எவ்வளோ வரைக்கும் இறங்கலாம்? 7 வரைக்கும். அவங்கவுங்க பொறுத்தர் தான். அவங்கவுங்க பொறுத்தளவு ஒருத்தர் வந்து அதிகமாக போடுவாங்க, ஒருத்தர் நல்லா லோ நெக் போடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லோ நெக் கீழே இறங்கின மாதிரி இருக்கிறது தான் அவங்களுக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரு திருநங்கை கேட்டிருந்தாங்க, ஒரே ஈவனாக வேணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ 8 வரைக்கும் இறக்குறாங்க. 8 வரையில் அவங்க விருப்பம். அது எவ்வளோ தூரம் இறக்குறாங்களோ, இங்கே எவ்வளோ தூரம் முன்னாடி இறக்குறாங்களோ அந்த அளவுக்கு அட்டத்தை உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இங்க இல்லைன்னா விரிவு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க இறக்க இங்க விரிவு கொடுத்துரும். இங்க இருக்கிறது இங்க எவ்வளவு தூரம் இது பண்றாங்களோ, முன்னாடி இறக்குறாங்களோ அதை இங்க வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகணும்ல. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நல்ல லோ நெக். அலோ ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதில் ஆக்சுவலாக எத்தனை இன்ச்சஸ் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ப்ளவுஸை வந்து இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக 7 ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது. இது இப்படி பண்ணீங்க அப்படின்னா 7 இருக்கு. அப்போ நீங்கள் இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸோட நல்லா ரவுண்டாக கையை வச்சு ரொம்பவும் இழுக்காமல் ரொம்பவும் கிராஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது இங்கே தையலுக்கு விட்டுட்டு இங்கேயே வந்து நம்ம தையல் விட்டுறணும். ஓகே, இது சரியான அளவு. நடுவில் பிடிக்கிறதுக்காக, அப்புறம் இது தையலுக்காக. மொத்தம் 3 மார்க். ஓகே, அப்படியே இந்த சைடில் என்ன எவ்வளோ இருக்கு இங்கேயும் தையலுக்கு மார்க் விட்டுட்டு இங்கேயும் கரெக்டான அளவு ப்ளவுஸோட மார்க் பண்ணிடணும். ஓகே, ஓ
ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டை இழுக்காமல் அட்டத்துலேருந்து இந்த மிட் பாயிண்ட்டை மிட் பாயிண்டில் வந்து கை வச்சோம் அப்படின்னா இங்கே 11 இன்ச்சு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 4 இன்ச்சு இது பண்ணணும். ஆமாம், இங்கேருந்து எடுத்ததா கிடையாது வராது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் வந்து மாறிடும். அதனால மிட் பாயிண்ட் எப்போ மிட் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் டாட் பிடிக்கிறதுக்காக. அப்போ இங்கே ஒரு 10.5, ஓகே, இங்கே 13.5, தையல் அளவோட சேர்த்து 14 இன்ச்சு வைக்கணும் மொத்தம். ஓகே, 14 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஓகே. இந்த ப்ளவுஸில் இந்த பாயிண்ட் எங்கே ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரைட்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஹை பாயிண்ட் ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல வந்து நம்ம ஓகே. இப்போது இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ டாட் பிடிக்காங்க அளவில் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. அப்போ தையலோட சேர்த்தா 3 இன்ச்சு. அப்போ அந்த 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரெயிட்டை இங்கேருந்து ஓகே, அந்த ஷேப்பு வந்து வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் கிராஸ் கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மடிச்சு இது தைக்கும் போது கொஞ்சம் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஊக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறோம். அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கு. அப்புறம் பேக்கில் வந்து குடைஞ்சிருக்க மாட்டோம், ஃப்ரண்ட்டில் குடையணும். ஸோ இது இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் ஒரு குடைஞ்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கமாச்சு நீங்கள் டாட் பிடிக்கும்போது அது சரியாயிடும். ஓகே, கொஞ்சமாக கிராஸ் பண்ணால் போதும். நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, போட்டு குழப்பி எடுத்து விட்டுறாங்க ஒரு ப்ளவுஸ். ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இது உங்களோட இதுதான், தச்சுட்டு கூட சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் அப்படியே மடித்து கொஞ்சம் அட்டத்தை கொஞ்சம் விட்டு மடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஜக்கா. ஆக்சுவலாக சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போடணும். ஆமாம், எவ்வளோ இன்ச்சஸ் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இங்கே தையல் போயிடும், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் இருந்தால் போதும். ஓகே, அப்புறம் இதுவும் சென்டர் பாயிண்ட் 2 மடிச்சு ஓகே ஒரு தையல். இந்த ஜக்காலேருந்து இந்த ஜக்காவுக்கு ஓகே கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்டே போட்டுறணும். ஈஸியாக இல்லை முன்னாடியே வந்து ஒரு இதையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டர் பிடிச்சி ரெண்டும் ஒன்று தான். எதை பிடிச்சாலும் எப்படி பிடிச்சிங்கனாலும் இந்த 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 பாயிண்ட் பிடிச்சி இந்த பாயிண்ட் பிடிச்சாலும் கரெக்டாக அந்த பாயிண்ட் இங்கே தான் வந்து நிற்கும். அதுக்கு இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பிடிச்சி போட்டோம்னா சரியாக தான் இருக்கும். ஓகே ஓகே, அதனால ஜக்கா ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே போட்டுக்கலாம். இது ஒரு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச்சு, குறைஞ்சது 3 இன்ச்சு அளவு ப்ளவுஸை பார்த்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சு. ஓகே, இது வந்து ஒரு 3 இன்ச். உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பார்த்துக்கலாம். மொத்த வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது 4 இன்ச்சு வரைக்கும் அப்படின்றாங்க. போதும். அது ரொம்ப கூர்மையாக வேணும்னா வச்சுக்கலாம். நார்மல் அளவு வந்து இங்கிட்ட ஒரு 2 இருக்கு அப்படின்னா இங்கிட்ட 2 இவ்வளோ தான் இருக்கும். இப்போ கூர்மை வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ அளவு கேட்குறாங்களோ அளவு ப்ளவுஸ்காரங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த நம்ம இதுக்கு எவ்வளோ வந்து ஷார்ப்னஸ் கொடுக்குறோமோ இங்கே வந்து ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பேக் பார்ட் ரெடி. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. பேக் ரெடி, ஃப்ரண்ட் ரெடி. ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இது வந்து சாதா ப்ளவுஸ்னால மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுட்டு தையலோட அளவுக்கு வெற்ற அளவு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இது தையல் மடிக்கிறதுக்கு, இது தையல் அளவு, இது வெட்டுறதுக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஓகே 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு? தையல் அளவு, தையலுக்கு
இது தையல் அவ்வளோ போடுறது தேவைப்படுமா? 1.5 இன்ச்சு தேவைப்படும். 1 இன்ச் தேவை. 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் 1.5 இன்ச்சு தேவை. இப்போ மேக்ஸிமம் வந்து 1 இன்ச் போதும். 1.5 இன்ச்சு 1 இன்ச் ஒருவேளை ஒரு ஆள் குண்டாகலாம் ஒல்லியாகலாம். ஓ அதனால இப்போ மொத்த அளவு எடுத்தோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சை அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணி ஒரு தையல் போடுங்க. ஒரு கோடு போடுங்க. ஓகே. ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஆம்போல் அளவு எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. உங்கள் ஆம்போல் அளவு 8.5 இன்ச்சு இருக்கு. ஆம்போல் சுற்றளவு அந்த 8.5 இன்ச்சை வச்சிங்கன்னா சரியாக இருக்குது. நீங்கள் அளவு ப்ளவுஸும் சரியாக இருக்குது. இப்படியே ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணி அந்த ஷேப்பிங்ஸ்க்கு. ஆமாம், இங்கேயும் அதே கரெக்டாக அதை மார்க் பண்ணுங்க. வளைச்சி விட்டுட்டு ஓகே. இது லைட்டாக வந்து நம்ம இந்த சேஃப் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் பாயிண்ட்டில் எங்கே வருதோ ஓகே அந்த பாயிண்ட்டுக்கு ஒன்று எடுத்தீங்க அப்படிங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு இதுக்கு சேர்த்து இது இங்கே இருக்கு மார்க் பண்ணுறது, இங்கே இருக்கு வெட்டுற பீஸு. ஓகே. ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும். ஓகே. கரெக்டாக இங்கே ஒரு சக்கா. ஓகே. இங்கே ஒரு சக்கா மார்க் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் குடையிறதுக்கு எவ்வளோ வரைக்கும் 1/4 இன்ச் வரைக்கும் குடையலாமா? அரை இன்ச்? இல்லை, இது அப்படியே எடுத்துடலாம். அந்த இது அந்த கொஞ்சம் சேஃப் வந்து நம்ம தான் குடையிறதெல்லாம். ஓ எவ்வளோ வேணும்? நம்ம எவ்வளோ பேக்கில் அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இறக்கி அது குடைச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. கை வந்து ஃப்ரண்ட் ரெடி. ஓகே. இப்போ பட்டா நான் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீ இப்போ வீடியோ கீழே தையல் போடுறதுக்கு ஒரு சிஎம் விட்டுட்டு, சைடில் தையல் போடுறதுக்கு ஒரு சிஎம் விட்டுட்டு, கரெக்டாக தையலில் ஒரு மார்க்கு, வெட்டுறதுக்கு ஒரு சிஎம் விட்டுறணும். விட்டுட்டு பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குது? இப்போ இவ்வளோ இருக்குன்னா இவங்க 1 இன்ச்சு விட்டுருக்காங்க, நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மார்க் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மார்க். ஓகே. இதை பண்ணினதுக்கப்புறமா நாம் கிராஸ் ஃப்ரண்ட் பட்டியில் ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம். ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஓகே இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டா பட்டி சரியாகும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் சைடில் பிரச்சனை இல்லை, நம்ம வெட்டி விட்டுக்கலாம். ஓகே. இந்த பட்டி துணியில் வந்து இப்போ ஒரு சிலருக்கு மேலே தூக்கிக்கிறது அப்படின்றாங்க. ஆல்ட்ரேஷன் பண்ண பேக் செட்டில் மாடி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டு வைக்கும்போது ஓகே அந்த இதை மடித்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த 3 இன்ச்சுக்கும் இந்த மார்க்குக்கும் ரொம்ப சரியாக இருக்கும். இது இங்கே மடிச்சிருவீங்க. ஓகே. இந்த பாயிண்டில் இது சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ பட்டி முடிஞ்சிச்சு, சைடில் ஸ்லீவ் முடிஞ்சது. வெட்டும்போது எல்லாம் சரியாக வெட்டி ரெடியாக வச்சிடணும். எல்லாம் பட்டி இது கொக்கி பட்டிக்கு வந்து ஒரு 1.5 சிஎம் 1.5 இன்ச்சு கொக்கி பட்டிட்டு 1.5 இன்ச்சு அதே மாதிரி பேக்குக்கு சேம் அதே தானே? இல்லை இல்லை, இதுக்கு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்கிறதுனால இதுக்கு ஒரு 2 இன்ச்சு தேவைப்படும். ஓகே. இப்போ ரெடி. இப்போது கழுத்துக்கு கிராஸாக தான் வெட்டணும். அப்போது ஒரு இன்ச்சுக்கு கிராஸாக ஸ்கேலில் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கரெக்டாக தைப்பீங்க வெட்டுவீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ்க்கு ஓகே. நீங்களாம் கையெழுத்திக்கோங்க. இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்கேலால் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மடிக்கிறப்பவும் தையல் போடுறப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. மினிமம் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச் 1.25 இன்ச் வெட்டிக்கலாம். 1 இன்ச்சு போதும். ஓகே. கிராஸாக வெட்டிக்கோங்க. ஓகே.
ப்ளவுஸோட எல்லா பாகமும் ரெடி. இப்போ ஸ்டிச் பண்ணால் ஓகே, எல்லா பார்ட்ஸுமே ரெடி. ஃப்ரண்ட் எல்லா பார்ட்ஸும் ரெடி.